ரயில்வே எக்ஸாம்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்ட டைம் அண்ட் ஒர்க் வந்து ஒரு சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ் என்பவர் 1/4 பங்கு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். ஒய் என்பவர் 40% வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். இஜெட் என்பவர் 1/3 பங்கு வேலையை 13 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் இவர்களில் யார் முதலில் வேலையை செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் 1/4 பங்கு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முழு வேலையை முடிக்க என்ன பண்ணணும்னா இது அப்படியே ரிவர்ஸ் எழுதணுமா, 4/1 இன்ட்டு இங்கே 10. அப்போ 4 × 10 40 நாள் ஆகும். முழு வேலையை முடிக்க அவர் 40 நாள் ஆகும். நெக்ஸ்ட் ஒய் 40% வேலையை முடிக்க 4 நாட்கள் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ 40% அப்படிங்கிறது 40/100, 20 கேன்சல் பண்ணா 2/5. ஸோ 2/5 பங்கு வேலையை முடிக்க 4 நாள் ஆகும். அப்போ முழு வேலையை முடிக்க இது அப்படியே ரிவர்ஸ் எழுதணுமா, 5/2 இன்ட்டு இந்த நாட்கள். இப்போ கேன்சல் பண்ண 2 கேன்சல் பண்ணா 2 × 5 10 நாள். அப்போ ஒய் அந்த முழு வேலையை முடிக்க 10 நாள் ஆகும். ஸோ அடுத்து இஜெட் பாருங்க. இஜெட் 1/3 பங்கு வேலையை முடிக்க 13 நாள் ஆகும். அப்போ முழு வேலையை முடிக்க இது அப்படியே ரிவர்ஸ் எழுதணுமா, 3/1 இன்ட்டு 13. 3 × 13 39. ஸோ இங்க என்ன கேட்குறாங்க, யார் முதலில் வேலையை முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ முதலில் முடிக்கிறாங்கன்னா கம்மியான நாள் தான் எடுத்திருப்பாங்க, சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இதில் யார் கம்மியாக முடிச்சிருக்காங்க பாருங்க, ஒய் தான் 10 நாளிலேயே முடிச்சிட்டாரு அந்த வேலையை. ஸோ எக்ஸ் 40 நாள் செய்கிறாரு, ஒய் 39 நாள் செய்கிறாரு. ஸோ ஒய் தான் அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிருப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.